இது பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி பயிரை வெடிச்சு அப்படி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோலெல்லாம் எடுத்துட்டோம். தோலை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்படி தான் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள். பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். డైలీ ఒక టైప్తో తీసుకొని పెడుతుంది. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா அந்த வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரலையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கலர் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ போட்டுக்கலாம். ஜாஸ்தி போடக்கூடாது, ஒரே ஒரு டொமேட்டோ போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா அது தக்காளியெலாம் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சேனக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதை போட்டுக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா இந்த இப்போ போட்டோம்ல சேனக்கிழங்கு அதை வந்து நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். மிளகு பொடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி போட்டோம் இல்லையா, போட்டு நல்லா கிளறி விடுங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள், நல்லா டெரராக பார்க்க நல்லாயிருக்கு. ருசியும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடியில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் புளிக்கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கணும். புளிக்கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி போட்டுக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி வச்சுக்கணும். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். இந்த சேனக்கிழங்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.